ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6ல் இருக்கக்கூடிய 19ஆம் நூற்றாண்டில் சமூக வளர்ச்சி மற்றும் சுயமரியாதை இயக்கங்கள், நீதி கட்சியுடைய தோற்றங்கள். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th சோஷியல் புக்கில் லெசன் 10ல் கவர் ஆகுது. ஸோ இது ரிலேட்டடான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். முதல்ல தமிழ் மறுமலர்ச்சி. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி மற்றும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு அடையாள கட்டுமானத்தின் முக்கியமான பங்காக இருக்கிறது. அடுத்தது அச்சு தொழில்நுட்ப வருகை. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அச்சில் ஏறிய மொழின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய மொழி. ஸோ அந்த ஐரோப்பிய மொழியை தவிர்த்துட்டு முதல்ல அச்சில் ஏறிய மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி. அச்சில் ஏறியதுன்னா என்னது, புக்கில் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அச்சு வடிவத்தில் வருது இல்லையா, அதுதான் என்னது அச்சில் ஏறியதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏறினது முதல் மொழி என்னது தமிழ். 1578 தம்பிரான் வணக்கம் அப்படின்ற தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. அடுத்தது 1709 சீகன் பால்கு அப்படின்றவர் வந்து ஒரு முழுமையான அச்சகத்தை தரங்கம்பாடியில் வந்து நிறுவியிருப்பார். 1812 திருக்குறள் அப்படின்ற ஒரு இலக்கிய நூல் வந்து அச்சிடப்பட்டு ஞானப்பிரகாசம் அவர்களால் தஞ்சையில் வெளியிடப்பட்டிருக்கு. இதை தான் அச்சுக்கலையில் தோற்றம் ஃபஸ்ட்டு. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் இருந்த தமிழறிஞர்கள் யார் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது எல்லாமே அச்சுக்கலைக்கு மாறுது. ஸோ யார் அப்படி மாற்றிருக்காங்க, என்னென்ன மாற்றிருக்காங்க, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சி.வை. தாமோதரனார். அவர் வந்து அவருடைய காலம் பாருங்கள் 1852 1901 வரை. ஸோ இவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து முதல்ல அப்போ அச்சுக்கலை இல்லாத காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, பனையோலைகளில் தான் பதிப்பிச்சிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன செஞ்சுருப்பார், அந்த பனையோலையில் இருந்த பதிப்பிக்கப்பட்டிருந்த அந்த இலக்கிய நூல்களெல்லாம் இவர் பதிப்பித்து வச்சுருப்பார். ஸோ அப்படி இவரால் பதிப்பிக்கப்பட்டது எதெல்லாம் பார்த்திங்கன்னா, தொல்காப்பியம், இலக்கண விளக்கம், வீரச்சோழியம், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், சூளாமணி, இதெல்லாம் வந்து பதிப்பிச்சிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமோதரனார். அடுத்தது வந்து ஊவே சுவாமிநாதர். இவருடைய காலம் பாருங்கள் 1855 1942 வரைக்கும். இவர் மகாவித்வான் மீனாட்சுந்தரன் அவர்களுடைய மாணவர். ஸோ இவரும் அதே மாதிரி நிறைய நூல்களை என்ன செஞ்சுருக்காரு, ஓலைச்சுவடியில் இருந்ததை பதிப்பிச்சிருக்காரு. ஸோ அது எந்தெந்த வருடங்களில் என்னென்ன நூலை பதிப்பிச்சாருன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சீவக சிந்தாமணி 1887 பதிப்பிச்சிருக்காரு. புறப்பொருள் வெண்பா மாலை 1895 பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டு 1889, மணிமேகலை 1898, சிலப்பதிகாரம் 1892, ஐங்குறுநூறு 1903, புறநானூறு 1894, 10 1904. ஸோ இதெல்லாம் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அச்சுக்கலை வந்து எப்படி தோன்றிருக்கு, அந்த அச்சுக்கலை அதனால் யார் எந்தெந்த நூல்களை வந்து பதிப்பித்து அச்சுக்கலைக்கு பதிப்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா F.W. எல்லிஸ் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம மொழி அப்படின்றது தொடர்பாக வரும். ஸோ இவருடைய காலம் பார்த்துக்கோங்க 1777 1819 வரை. இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றதுல கல்லூரி ஏற்படுத்தியிருப்பார் 1816. தென்னிந்திய மொழி, அதாவது நம்முடைய தென்னிந்திய மொழி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தனிப்பட்ட மொழி குடும்பம், அதுக்கும் இந்தோ ஆரிய மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னது யார், எல்லிஸ் அவர்கள். அடுத்தது ராபர்ட் கால்டுவெல். அவருடைய காலம் பார்த்துக்கோங்க. இவர் ஒரு திராவிட மொழிகளின் ஒப்பலக்கணம் என்னும் நூலை எழுதியிருப்பார். அடுத்தது பி. சுந்தரனார். அவருடைய காலம் பார்த்துக்கோங்க 1855 1897 வரை. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நாடக நூல் இருக்கும். அந்த நாடக நூலில் இருந்த தமிழ்மொழி வாழ்த்து பாடல் அப்படின்றத வந்து மெய்ப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து பிராமணர்கள் கிடையாது, அதே மாதிரி சாதி பாலின வேறுபாடு கிடையாது அவர்களுக்கிடையே, எல்லாருமே ஒரு சமத்துவமாக இருந்தாங்க, சமத்துவம் வந்து எல்லாருக்கிட்டையும் நிலவுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். வள்ளலார். வள்ளலார் பார்த்திங்கன்னா அவருடைய காலம் 1823 1874 வரைக்கும். இவர் வந்து இந்த சமயத்துடைய நிறைய பழமைவாதங்கள் இருந்தது இல்லையா இந்து சமயத்தில், அதை ஃபுல்லாக கேள்விக்கு உள்ளாக்கியிருப்பார். அடுத்தது ஆபிரகாம் பண்டிதர். அவருடைய காலம் 1859 1919 வரை. இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இசையுடைய வரலாறு, அது எப்படி தோன்றுச்சு, அதுக்கப்புறம் அது எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சுன்றத அதோடைய கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு நூல் மாதிரி இதை குறித்து வெளியிட்டிருப்பார்.
அடுத்தது தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சிக்கு தமிழ் இலக்கியம் வந்து நல்லா எழுச்சி பெற்று வர்றதுக்காக பங்களிப்பு யாரெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி.வை. தாமோதரனார், உ.வி.சா, திருவி கல்யாண சுந்தரம், பரதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி, கவிஞர் பாரதிதாசன். சைடில் ஃபுல்லாக அவர்களுடைய காலம் எந்த காலம் அவர் அந்த இதுன்னு கொடுத்துருக்கேன், அதையும் அப்படி பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கொஸ்டின் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து அவர் இது கூட சேர்ந்து வராது. புத்துயிர் கொடுத்தவர்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம்லே அது கூட வராது. சிங்காரவேலர் இப்போ இதில் முதல்ல நம்ம பார்த்தோம்லே அதுக்கப்புறம் அதில் சிங்காரவேலர் பற்றின செய்தி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது அது கூட சேர்ந்து வராது, தனி டாப்பிக்கு. ஸோ சிங்காரவேலர் அவருடைய காலம் பார்த்துக்கோங்க. இவர் வந்து பௌத்தத்திற்கு புத்துயிர் கொடுத்ததில் முக்கியமானவர் மற்றும் காலனிய சக்தியை எதிர்கொள்ளும் விதமாக சமத்துவம் மற்றும் பொது உடைமைவாதத்தை வளர்த்திருப்பார். அடுத்தது பரதிமார் கலைஞர். இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இவருடைய காலம் முதல்ல பார்த்துக்கோங்க 1870 1903 வரைக்கும். மதுரையில் பிறந்தவர். சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி மேலே சமஸ்கிருதத்துடைய செல்வாக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கும். தமிழில் நிறைய சமஸ்கிருத சொல்லை வந்து புகுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான செல்வாக்கு, சமஸ்கிருதத்துடைய செல்வாக்கு தமிழ் மேலே அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டிருப்பார் இவர். அதே மாதிரி தமிழ் வந்து ஒரு செம்மொழி. தமிழ் வந்து என்ன மொழி? செம்மொழி. அதை வந்து வட்டார மொழி கிடையாது. ஸோ சென்னை பல்கலைக்கழகம் வந்து தமிழை என்ன சொல்லக்கூடாது? வட்டார மொழின்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லி வாதாடி இருப்பார். அப்புறம் 14 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். இது அவ்வளவும் பரதிமார் கலைஞர் செய்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். அவருடைய காலம் 1876 to 1950. இவர் வந்து தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். இது தனித்தமிழ் இயக்கத்தை பற்றி எடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பட்னப்பாலை, முல்லைப்பாட்டு இந்த இரண்டுக்கும் என்ன செஞ்சிருப்பார்? விளக்க உரை எழுதியிருப்பார். சித்தாந்த தீபிகா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் பணியாற்றியிருப்பார். சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றியிருப்பார். இவருடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவருக்கு ஆசிரியர் மறைமலைகள் அடிகள் இருக்கார் இல்லையா, அவர் யார்கிட்ட பயின்றாங்க? ஸோ அவங்களுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயக்கர். ஸோ இப்போ இவர் நம்ம அங்கே பார்த்தோம் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியார் அப்படின்னு பார்த்தோம். யாரே? மறைமலை அடிகள். ஸோ அந்த உருவாக்குனதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போம். ஸோ தமிழ் வந்து தூய தமிழ் வார்த்தை. சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருதத்துடைய செல்வாக்கு தமிழ் மொழியிலேருந்து அகற்றணும். ஸோ தமிழ் வந்து ஒரு தூய தமிழ் வார்த்தை, அதில் வந்து சமஸ்கிருதத்தோட செல்வாக்கு இருக்கக்கூடாது, அகற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆரம்பித்ததில் முக்கிய பங்காற்றியது வந்து நீலாம்பிகை அப்படின்றவங்க. அவங்க வந்து மறைமலை அடிகளுடைய மகள். ஞானப்பிரகாசம் வந்து ஒரு பத்திரிகை இருந்திருக்கும், ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அப்போ இருந்திருக்கும். ஸோ இந்த நீலாம்பிகை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த ஞானப்பிரகாசம் அப்படின்றத வந்து அறிவுக்கடல், அதாவது சமஸ்கிருதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது தூய தமிழுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி தமிழ் சொற்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு அகராதியாக ரெடி பண்ணி அந்த தொகுப்பை வெளியிட்டிருப்பாங்க நீலாம்பிகை. அடுத்தது திராவிட இயக்கம். இவ்வளோ நேரம் யார் 19th centuryயில் இருந்த முக்கியமானது என்னென்ன எழுச்சி பெற்றது, நம்மளுடைய இலக்கியங்கள், சமூக வளர்ச்சி என்னென்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது திராவிட இயக்கத்துடைய எழுச்சி பற்றி பார்க்க போகிறோம். திராவிட இயக்கத்தோட எழுச்சி அப்படியே ஆரம்பிக்க பாருங்கள். முதல்ல 1909 அதில் வந்து பிராமணம் அல்லாதவர்களுக்காக உதவி செய்யும் பொருட்டு முதல்ல என்ன செய்கிறாங்க? ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அது என்ன சங்கம் பாருங்கள்? மதராஸ் பிராமணம் அல்லாதவர் சங்கம். அதை வந்து உருவாக்குறாங்க. அடுத்தது 1912 நடேசனார் அப்படின்றவர், அவர் ஒரு டாக்டர். அவர் என்ன செய்வார்? மதராஸ் ஐக்கிய கழகத்தை உருவாக்காரு. பின்னாளில் அது திராவிட சங்கம், மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து தங்கி படிக்கக்கூடிய விடுதியில் வந்து அவ்வளோவா வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஜூலை மாதம் 1916 என்ன செஞ்சிருப்பார்? திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கும் விடுதியை கட்டியிருப்பார். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்தது என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்? நீதி கட்சி. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்றதா எனது நீதி கட்சி. அது எப்படி உருவாகுச்சு? நீதி கட்சி இவ்வளோ நேரம் இந்த முதல் டாபிக் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த டாப்பிக்கு நீதி கட்சி எப்படி உருவாகுச்சு, நீதி கட்சியிலேருந்து அடுத்தது அதில் என்னென்ன சாதனைகள் நமக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்ற திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி உருவாச்சுன்னு பாருங்கள். 1916 நவம்பர் 20 நடேசனார் அப்படின்றவர், அடுத்தது பிட்டி தியாகராஜர், அப்புறம் TM நாயர், அலமேலு மங்கை. ஸோ இவங்க 4 பேர், இன்னும் கொஞ்சம் சிலர் சேர்ந்து மொத்தத்தில் 30 பேர். இவங்க 4 பேர் கூட சேர்ந்து இன்னும் 30 பேர், இவங்களையும் சேர்த்து மொத்தம் 30 பேர் சேர்ந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்குனதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 1916 பொது அரங்கு, விக்டோரியா பொது அரங்களை வச்சு பிராமணம் அல்லாதவர்களுக்காக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. அது போக இவங்க செய்தித்தாள் வெளியிட்டிருப்பாங்க.
அது தமிழ் மொழியில் அந்த செய்தித்தாளுடைய பெயர் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. இந்த 3 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது மாண்டேக செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் வந்து 1919 நமக்கு தெரியும். ஸோ அதோடைய அடிப்படையில் தான் முதல்ல தேர்தல் நடக்க 1920. அது நீதி கட்சி வெற்றி பெற்று சுப்பராயலு அவர்கள் வந்து சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சராக பதவியேற்கார். ஸோ 1928, 23, 23, 26 இவங்க வெற்றி பெறுறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. அப்புறம் 37 வரைக்கும் நீதி கட்சியுடைய செல்வாக்கு உயர்ந்ததாக இருக்குது. ஆனால் 37வது அந்த 1937 எலெக்ஷனில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி அடைந்து நீதி கட்சியை படுதோலை அடைய செஞ்சு விடுவாங்க. ஸோ இப்போ நீதி கட்சியுடைய இதெல்லாம் தோற்றம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எப்பப்போ ஆட்சியில் இருந்தாங்கன்றதும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் இருந்தப்போ என்னென்ன திட்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அவங்க நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வந்து இந்த பொதுக்கிணறு நீர்நிலையெல்லாம் குறிப்பிட்ட சில தான் பயன்படுத்தணும், இப்போ இவங்க பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இது இருந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ பயன்படுத்தக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ற தடையெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, அகற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒடுக்கப்பட்ட பிரிவுகளில் சேர்ந்த குழந்தைகளை பொதுப்பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. 1923 தங்கும் விடுதி ஏற்படுத்தியிருக்காங்க. 1921 பெண்கள் வந்து தேர்தலில் அவங்களும் பங்கேற்கணும், அதுக்கு அவங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தலில் முதல்ல அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த காலத்தில் தான். அடுத்தது 1926 அப்புறம் முத்துலட்சுமி அம்மையார் தான் முதல்ல பெண் சட்டமன்ற உறுப்பினராக இந்தியாவில் பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரி அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. வகுப்பு வாரி அரசாணை வெளியிடப்பட்டது 1921 செப்டம்பர் 16, 2வது 1922 ஆகஸ்ட் 15 வெளியிட்டிருப்பாங்க. பணியாளர் தேர்வு ஆணையத்தை 1924 ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் இந்திய அரசு பொதுப்பணி தேர்வு ஆணையத்தை 1929 ஆரம்பிச்சிருக்காங்க. 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது அவ்வளவும் இந்த திட்டங்கள் அவ்வளவும் யாரால் கொண்டு வரப்பட்டது, நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நீதி கட்சி பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம். அதோட காலம் அது எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 1925 கொண்டு வந்தது பெரியார். ஸோ இது வந்து பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் செய்தது. இந்த சுயமரியாதை இயக்கம் எதை பிரகடனம் செய்தது, ஒரு மனுஷனோட பகுத்தறிவும், அதாவது எதனாலும் ஆய்ந்து அறியக்கூடிய திறனும், ஒரு மனுஷனுக்கு ஒரு சுயமரியாதை அப்படின்றது இருக்கணும், அதுதான் எல்லா மனிதர்களுடைய பிறப்புரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் செஞ்சுருப்பாங்க. அது போக என்னென்ன கோரிக்கையை வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்க. பெண் விடுதலை, மூட நம்பிக்கையை நீக்குறது, பகுத்தறிவு வலியுறுத்தல், சமத்துவம் சகோதரத்துவம் பாராட்டுதல். ஸோ இப்போ சுயமரியாதை இயக்கம் எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம். இதை உருவாக்கியவர் பெரியார். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய காலம் 1879 1973. ஸோ இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது 1925. 15 வருடத்தில் 23 முறை சிறை சென்றிருக்காரு. பெண்களுக்காக மாநாடு நடத்தியிருக்காரு. இவருடைய பெற்றோர் வந்து வெங்கட்டப்பர், அவர் வந்து வணிகர் தொழில் செஞ்சவர். அடுத்து சின்னத்தாயம்மாள், ஈரோட்டில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி வாரணாசி மற்றும் சமயம் சார்ந்த மையங்களில் தங்கி பயின்றிருப்பார். அங்கே தான் தங்கியிருந்திருப்பார். அப்புறம் நிறைய இதில் பங்கேற்றிருப்பார். அதில் வைதிக இந்து அப்படின்ற ஒரு சமய அனுபவம் இவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால் இவர் வந்து இந்து சமயத்து மேலே இவருக்கு இருந்த நம்பிக்கை தகர்த்தது. ஸோ திரும்பவும் அவர் நினச்சிவார், அவர் வீட்டுக்கே போய் அவருடைய குடும்ப தொழிலான அவர் தந்தை வணிக தொழில் செய்தார் இல்லையா, அதையே செஞ்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் 1918 19 வரை ஈரோடுடைய நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பணியாற்றியிருக்கார். தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எதனாலனா மக்கள் வந்து கோயிலில் நுழையக்கூடாது, கீழ்பத்தட்டு மக்கள் வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்லாம் வச்சுருப்பாங்க வைக்கம் அப்படின்ற இடத்துல. அதனால தான் இவர் அதை வந்து என்ன செய்வாருன்னா, அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே கோயிலுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கோயில் நுழைவு போராட்டத்தை இது பண்ணி எல்லா மக்களுக்கும் சபை உரிமை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த இடம் பேர் வந்து வைக்கம். இப்போ வந்து அது கேரளாவில் உள்ள திருவாங்கூர் அப்படின்ற இடம். ஸோ அந்த வைக்கம் அந்த இடத்துல வந்து அவர் மக்களுக்காக கோயில் நுழைவுக்குடைய உரிமை வாங்கி கொடுத்தார் போராடி. அதனால் அவரை நம்ம வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு அப்புறம் இவர் வெளியிட்ட செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள் முக்கியமானது எதெல்லாம் பார்த்திங்கன்னா, முதல்ல குடியரசு 1925 வெளியிட்டிருப்பார். இது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக இருக்குது. அடுத்து பகுத்தறிவு 1934, ரிவோல்ட் 1928, விடுதலை 1935, புரட்சி 1933. அதுக்கப்புறம் இவர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. பெரியார் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஆனால் தன்னுடைய சொந்த பெயரான பெரியார் அப்படின்றதுல எழுதலை, புனைப்பெயர் கொண்டு சித்திரபுத்திரன் அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் தான் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பௌத்தத்துடைய முன்னோடியாக இருந்திருக்காரு. தென்னிந்திய பொது உடைமைவாதியாக இருந்த சிங்காரவேலருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்திருக்கார்.
அம்பேத்கர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து அவருடைய நூலான சாதி ஒழிப்பு அப்படின்ற ஒரு நூல் இருந்திருக்கு. அந்த நூலை இவர் என்ன செஞ்சுருக்காரு, பெரியார் அவர்கள் 1936 அதை தமிழில் பதிப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு தேர்தலுக்கு ஒரு தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு கோரிக்கையை வச்சுருப்பார். அந்த கோரிக்கையை பெரியார் அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, ஆதரிச்சிருப்பாங்க. அடுத்தது 1937 தலைவராக, அதாவது முதல்வராக ராஜாஜி அவர்கள் வராங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, நீதி கட்சி தோட்டதுன்னு. ஸோ அந்த அப்போ ராஜாஜி வந்து தலைவராக வராரு. வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஹிந்தி வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு எதிராக பெரியார் போராட்டம்லாம் நடத்திட்டு 1937 39 வரைக்கும் சிறை போயிடுவார். அந்த சிறையில் இருந்த டயத்துலேயே அவர் நீதி கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு 1938. ஸோ இந்த சுயமரியாதை இயக்கமும் இந்த நீதி கட்சியும் சேர்ந்து தான் பின்னால் என்னாச்சு, 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது 1952 54 வரைக்கும் மறுபடியும் சென்னை முதல்வராக யார், ராஜாஜி அவர்கள் வராங்க. ஸோ இவர் குழந்தைகளுக்கான தொழிற்கல்வி பயிற்சி திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இதற்கு எதிராக பெரியார் போராட்டம் பண்ணவும் ராஜாஜி வந்து என்ன செஞ்சிருவார், பலவை விலகி காமராஜர் முதலமைச்சராக வருவார். அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் 1973 தன்னுடைய 94 வயதில் என்ன செஞ்சிருவாங்க, இறந்துருவாங்க. பெரியார் பெண்ணியவாதி, அதாவது பெண்களுக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அடுத்தது ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 1929 சுயமரியாதை மாநாடு நடந்திருக்கும். அதில் பெண்களுக்காக குரல் கொடுத்துருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை வந்து அவர் மறுப்பார். ஏன்னா அந்த திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து ஒரு பெண் வந்து ஒரு பொருளாக பார்க்கப்படுறா. ஸோ அது வந்து இந்த வார்த்தையே தவறு. அதுக்கு மேலே என்ன செய்யணும்னு சொல்லுவார், திருக்குறளில் அழகாக இருக்கக்கூடிய வார்த்தை வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த திருமணம் செய்து கொடுப்பதுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருப்பார். பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய நூலை பெண்ணியத்துக்காக எழுதியிருப்பார். பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுக்கணும், சொத்துரிமைக்கு கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்னு சொல்லியிருப்பார். அடுத்து 1989 தமிழ்நாடு இந்து வாரிய வாரிசுரிமை சட்டத்தில் வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். தமிழ்நாடு அரசால் அது கொண்டு வரப்பட்டிருக்கும். ரெட்டைமலை சீனிவாசன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. இவருடைய காலம் 1859 1945. இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பார். இவர் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைக்காக போராடியிருப்பார். அப்புறம் இவர் என்னென்ன பட்டங்கள் பெற்றிருக்காரு, ராவ் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்றவர்னு பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப் 1926 இந்த பட்டம் பெற்றிருக்காரு. அடுத்து திவான் பகதூர்ன்ற பட்டம் 1936, ராவ் பகதூர் 1930. அடுத்தது சுயசரிதை அப்படின்ற ஒரு நூல் வந்து சுயசரிதை நூல் கிடையாது, சுயசரிதை அப்படின்னு எழுதியிருப்பார். தன்னுடைய சுயசரிதை எழுதுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து அவர் ஒன்று எழுதுறாரு 1939. அதோட பேர் ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். இதுதான் முதல் சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை ஏற்படுத்தியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்கள் வகுப்பினருடைய கூட்டமைப்புடைய தலைவராக இருந்திருக்காரு. அம்பேத்கரோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர். லண்டனில் 2 தடவையும் அந்த மாநாடு வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் இல்லையா, அதில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்துருப்பாரு. பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காரு 1932. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மயிலை சின்னத்தம்பி ராஜா. அவருடைய காலம் 1883 1943. இவர் சிஎம் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர், வகுப்பை சார்ந்தவர். இவர் ஆரம்பத்தில் ஆசிரியராக பள்ளி கல்லூரியில் பணியாற்றிக்கிட்டே புத்தகம் எழுதியிருக்காரு. நீதி கட்சியில் ஆரம்பித்ததில் இவரும் ஒருத்தர். யார், மயிலை சின்னத்தம்பி ராஜா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சென்னை சட்டமன்ற மேலவைக்கு முதல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார், இவர் தான். சுமார் அடுத்தது பார்த்திங்கன்னா 1920 to 26 அந்த பீரியடில் சென்னை சட்டசபையுடைய நீதி கட்சியுடைய துணைத் தலைவராக இருந்திருப்பார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை உருவாக்கி அதோடைய தலைவராக இருந்திருக்கார். தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர் இயக்கங்கள் என்னென்ன அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ 1914 to 18 அதில் முதல் உலகப்போர் நடந்திருக்கும். அதனால் தொழில் வளர்கிறதுக்கு அது ஒரு உத்வேகமாக இருந்தது. தொழிலாளர் இயக்கத்துக்கு உந்து சக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை அமைக்க முன்முயற்சி செய்தவர்கள் பற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி வாடியா, சிங்காரவேலர், கல்யாண சுந்தரம். 1918 சென்னை தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுதான் வந்து முதல் தொழில் சங்கம். அப்புறம் 1920 அக்டோபர் 31 பம்பாயில் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் முதல் மாநாடு நடந்திருக்கும். அடுத்தது சிங்காரவேலர், அவர் வந்து காலம் 1860 1946.
இவர் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையுடைய முன்னாடியாக இருந்திருக்காரு. சென்னையில் பிறந்திருக்காரு. சென்னை பல்கலைக்கழக மாநில கல்லூரியில் பட்டம் பெற்றிருக்காரு. இளமையிலேயே இவர் என்ன செஞ்சிருக்காரு, பௌத்தத்தை பரிந்துரை செய்திருக்காரு. இவர் எந்தெந்த மொழியிலலாம் பழம்பெருமை வாழ்ந்திருக்காருன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன். அடுத்தது தமிழுடைய கருத்து வடிவமைப்பை செய்தவர்கள் யார் யாருன்னா கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஜஸ்டின். மே தின விழாவை ஏற்பாடு செய்திருக்காரு. எந்த வருடம்னா 1923. இந்தியா வந்து ஒரு பொதுமுறை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சியுடைய ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்காரு. தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வரதுக்காக தொழிலாளன் பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பார். பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இந்திய விடுதலை அடுத்த டாபிக் பாயிண்ட் கிடையாது, அடுத்த ஹெட்டிங். இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டங்கள் எப்படி இருந்தது. நம்ம மொழி தான் வந்து நம்மளுடைய அடையாளம் மற்றும் ஒரு வலிமையான குறியீடு. இது வந்து இந்த மொழி அப்படின்றது நம்மளுடைய சமூகம், பண்பாடு, உணர்வு எல்லாமே இயந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்தது ஆபிரகாம் பண்டிதர், நம்ம முதலே மேலே வர பார்த்தோம். இசை வரலாற்றுக்கு இசைக்காக நிறைய பணி செஞ்சுருக்காரு. இசை வரலாறு குறித்து நூல் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கம் தஞ்சையில் தமிழ் இசை இயக்க கருவூலம் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. 1943 தமிழிசை மாநாடு தமிழிசையுடைய நிலையை விசாரிக்கிறதுக்காக நடக்கப்பட்டிருக்கு. ஹிந்தியை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த இந்திய அறிமுகம் செஞ்சதுனால, அதாவது அறிமுகம் சொல்கிறத விட அது கட்டாயமாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில். அப்போது அந்த ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டதுனால திராவிடர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதை பெரியார் வந்து சொல்லியிருப்பார். தமிழ் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும், இந்த ஹிந்தி கட்டாயமாக்கப்படுறதுனால தமிழ் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பெண்கள் இயக்கங்கள், முக்கியமான 2 இயக்கம். 1917 பார்த்திங்கன்னா இந்திய பெண்கள் சங்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பித்தது அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜா தாசா, மார்கரெட் கசன்ஸ் இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னையில் அடையாறுன்ற இடத்துல. ஸோ இவங்க என்னெல்லாம் இதில் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு, பொது வாழ்வில் பெண்களின் பங்கு. ஸோ இது குறித்து ஒரு தொண்டு பிரசாரம், அப்புறம் செய்தி மடல்களை இது அவ்வளத்தையும் குறித்து வெளியிட்டிருப்பாங்க. யார்? இந்த அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜா, மார்கரெட் கசின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இந்திய பெண்கள் சங்கம் பார்த்தோம் இல்லையா, அந்த இந்திய பெண்கள் சங்கம்னா பெண் கல்வியை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடை ஏற்படுத்துவாங்க. ஸோ இவங்க தான் இந்த இதை ஏற்படுத்துகிறாங்க. இது சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கிய நோக்கங்கள் என்ன? பெண் விடுதலை அப்படின்றது. ஸோ முத்துலட்சுமி அம்மையார், அடுத்தது நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூலூர் ராமவதம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தயாரம்மாள், நீலாம்பிகை, சிவகாமி சிதம்பரனார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து முக்கிய நோக்கமாக இதில் முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர்கள். பெண்கள் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கிய பங்காற்றியவர்கள் இவர்கள். அடுத்தது 1947 அரசால் வந்து தேவதாசி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அம்மையார் வந்து போராடுவாங்க. ஸோ கடைசியில் அவங்களுடைய அந்த போராட்டம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து 1947 அரசால் தேவதாசி சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட 19th century ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து நீதி கட்சி தோற்றம், அது என்னென்ன செஞ்சுருக்காங்க, சுயமரியாதை இயக்கம், பெரியாரை பற்றிய டாபிக் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.